ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில். கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக நியூஸில் நம்ம பார்த்தா அவார்ட்ஸ் பற்றின நியூஸ் கலெக்ஷனை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கீழோ இந்தியா பேரா கேம்ஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அதை பற்றின ஒரு நியூஸ் தான். எந்த அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த பேரா அத்லெட்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வைட்டல் பிளாட்ஃபார்ம் கொடுத்தது யார், அந்த ரோலை ப்ளே பண்ணது யார் அப்படின்னா அந்த யூனியன் மினிஸ்டர் ரக்ஷா நிகில் காட்ஸே அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்படி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த பேரா அத்லெட்ஸ்க்கு வந்து இவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா பேசியிருந்தாரு அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நம்மளோட இந்தியாவில் வந்து பார்க்குறப்ப இந்த 6 ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தோம்னா 18 நேஷ்னல் ரெக்கார்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மெடல் ரேலியை எடுத்து பார்க்குறப்ப என்னென்னா 34 கோல்டை வின் பண்ணது யார் அப்படின்னா ஹரியானா. ஓகேவா? ஹரியானா வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா 6 ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து 18 நேஷ்னல் ரெக்கார்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியா வின் பண்ணியிருக்கிறாங்க. 550 மெடல்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரக்ஷா நிகில் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருந்தார், யூனியன் மினிஸ்டர் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாரு. அதில் ஹரியானா வந்து டாப் மோஸ்ட் இடத்துல வந்து இருக்குது. 34 கோல்டு, 39 சில்வரு, 31 பிரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா 28 கோல்டு, 19 சில்வர் அண்ட் 27 பிரான்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து உத்தரப்பிரதேஷ் வந்து 23 கோல்டு, 21 சில்வர் அண்ட் 20 பிரான்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ஹரியானா, அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு, அதை ஃபாலோ பண்ணி யூபி என்ன அப்படின்னா இந்த கீழோ பேரா கேம்ஸில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேட்ஸ் கேட்டகரியில் வந்திருக்காங்க. இது வந்து எத்தனை நாள் நடந்துச்சு இந்த கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 நாள் தொடர்ந்து நடந்திருக்கு. இதில் இந்தியாவில் இருந்து மட்டும் எத்தனை பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 1300 பேரா அத்லெட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நார்த்லலாம் அவ்வளோவா பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கிடையாதுன்ற மாதிரி ஒரு பொதுவான ஒரு தாட்ஸ் இருக்குது நமக்கு. பட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பயங்கரமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எதுலலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியிலையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ளே பண்ணியிருக்காங்க. பேரா ஆர்ச்சரி, பேரா அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், பேரா பவர் லிஃப்டிங், பேரா ஷூட்டிங், பேரா டேபிள் டென்னிஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் யூனியன் மினிஸ்டர் கட்ஸே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு ஹேண்ட் புக்கையும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாரு இந்த ஈவெண்ட்டில். தட் இஸ் அக்சசபிலிட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு புக்கையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக எப்படியெல்லாம் இந்தியாவில் ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. வாட் ஆர் ஆல் தி ஸ்டெப்ஸ் that have been taken by the government side அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரா அத்லெட்ஸும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணதுனால மட்டும்தான் இந்த ஒரு சக்ஸஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த புக்கை இவர் லான்ச் பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா இந்த கீழோ கேம்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. கீழோ கேம்ஸில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதில் எந்த 3 ஸ்டேட்ஸ் நோட்டபுளாக இருக்குது, ஹரியானா, தமிழ்நாடு அண்ட் யூபி. மொத்தம் கோல்டு, சில்வர் அண்ட் பிரான்ஸில் எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்புறம் அந்த யூனியன் மினிஸ்டர் கட்ஸே வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு புக்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த புக்கோட நேம் என்ன, அது எதை பற்றி சொல்ல வருது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த நியூஸில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கிட்டா போதும், மற்றது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டா போதும். அடுத்த நியூஸ் பாருங்கள், எல்ஐசி. ஓகேவா? எல்ஐசிக்கு வந்து என்ன ஒரு நியூஸ் ரீசெண்டாக அவார்டு கேட்டகரியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் இன்சூரன்ஸ் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இந்தியாவிலேயே என்ன இருக்குது அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் வேர்ல்டு லெவலில் எல்ஐசி வந்து 3rd பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பிராண்ட் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஎஸ்ஐயில் வந்து எல்ஐசியோட ஸ்கோர் வந்து என்னது 100க்கு 88. ஓகேவா? 100க்கு 88 வேர்ல்டு லெவலில், நாட் ஓன்லி ஃப்ரம் அவர் இந்தியா, இட்ஸ் குளோபல் லெவலில் எல்ஐசி ஹேஸ் செக்யூர்ட் 3rd பிளேஸ். ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு.
100க்கு 88 பாயிண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. எது மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பிராண்ட் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் 100 அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் மூலமாக, ஓகேவா, 2025ஓட ரிப்போர்ட் மூலமாக நம்ம இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். இதில் யார் டாப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போலாண்டை சேர்ந்த PZU அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் என்ன அப்படின்னா 94.4 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 100க்கு செக்யூர் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி சைனாவோட லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து செகண்ட் பிளேஸில் வந்திருக்காங்க 93.5. நம்ம வந்து என்ன அப்படின்னா தேர்ட் பிளேஸ் LIC 88 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், சரிங்களா. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா LIC வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க மோஸ்ட் வேல்யூவபிள் இன்சூரன்ஸ் பிராண்ட்லேயே 12th பொசிஷனில் இருக்காங்க. அதே இது SBI லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து 76th பொசிஷனில் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த டாப் 100ல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த ரெண்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான். ஒன்று LIC, இன்னொன்று வந்து எனது SBI லைஃப் மட்டும்தான் இந்த டாப் 100ல் பிளேஸ் ஆகியிருக்காங்க. இப்போது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பிராண்ட் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் பிராண்ட்ஸ் வந்து வளர்ந்துருக்காங்க. இதில் 2025 பார்க்குறப்ப 100 டாப் 100 இன்சூரன்ஸ் பிராண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9% வந்து வளர்ந்துருக்காங்க கம்பேர்ட் வித் ப்ரீவியஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எத்தனை பர்சன்டேஜ்னா இந்த டாப் 100 கம்பெனிஸுமே 9% வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வளர்ந்துருக்காங்க இந்த சென்ஸ் தே ஹாவ் அ ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அண்ட் ஆல்சோ தே ஹாவ் ரைஸ்ட் தேர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஒரு கம்பெனி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா எஸ் தே ஹாவ் தேர் ஓன் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட்டும் என்ன இருக்குது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த செகண்ட் நியூஸில் என்ன இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிராண்ட் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் 100 அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ மார்க்கு 88 மார்க்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு யாருன்னா போலாண்ட் கம்பெனி, செகண்ட் வந்து சைனா கம்பெனி. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ், சரிங்களா. டாப் 100ல் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட மொத்தமே 2 கம்பெனிஸ் தான் உள்ளே வராங்க. ஒன்று LIC, இன்னொன்று வந்து எனது SBI. இதுவும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், டெல்லி போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இ-டீசிங்கை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்குவாடை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஷிஸ்டாச்சார் அப்படிங்கிறது. அப்போ இதில் நமக்கு நியூஸில் என்ன வரும் அப்படின்னா அந்த ஷிஸ்டாச்சார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கொஸ்டின் ஏரியாவாக இருக்கலாம். இட் இஸ் அ ஸ்குவாட் விச் இஸ் ஸ்பெஷலி லான்ச்டு பை டெல்லி போலீஸ் அகெயின்ஸ்ட் த இ-டீசிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. பப்ளிக் பிளேஸில் விமனுக்கு சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணணும், எந்த டைப் ஆஃப் ஹராஸ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முக்கியமாக ஹாட்ஸ்பாட்ஸ் இந்த சென்ஸ் எங்கெல்லாம் பயங்கரமாக அப்யூசிங் ஏரியாவாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் இதை டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்குவாட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்குவாட்ஸ் அப்படிங்கிறப்ப அதில் என்னெல்லாம் இருக்கும், யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னா மேல் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க, ஃபீமேல் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பர்டிகுலராக எந்த டைமில் அந்த ஹாட்ஸ்பாட் ஹை ரிஸ்க்காக இருக்கக்கூடிய ஏரியாஸில் அதிகமாக பிரச்சனைகள் நடக்குதோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க பேட்ரோலிங் வந்து பண்ண போகிறாங்க. அது பண்ணுறது மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா they can easily spread the awareness among the people and also they can justify the laws against the harassment. ஓகேவா. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன இந்த நியூஸில் அப்படின்னா இந்த ஷிஸ்டாச்சார் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதா. இட் இஸ் அ ஸ்குவாட் விச் வாஸ் லான்ச்டு பை த டெல்லி போலீஸ். எதுக்கு அகெயின்ஸ்டானா இ-டீசிங்க்கு அகெயின்ஸ்டா. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு வின்டர் கேம்ஸ் வந்து ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் இந்தியாவுக்கு மொத்தம் 33 மெடல்ஸ் வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா. லாஸ்ட் டேல மட்டுமே இந்தியா என்ன பண்ணாங்கன்னா 12 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வின்டர் கேம்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா டொரின் இட்டாலியில் வந்து நடந்துச்சு. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு வின்டர் கேம்ஸ் 2025 எங்கே நடந்துச்சுன்னா டொரின் இட்டாலியில் நடந்துச்சு. அதில் இந்தியா மொத்தம் 33 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேசேஜில் இது மட்டும்தான் கதை, இந்த கதையை தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட மெடல் டேலியை பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8 கோல்டு 18 சில்வர் அண்ட் 7 பிரான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் நடந்தது வந்து என்னன்னா இட் இஸ் அ 12th எடிஷன், ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். 8 வருஷம் கழிச்சு தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நடந்திருக்கு, ஓகேவா. ஸோ 2025 தான் 12th எடிஷன். ஆஃப்டர் 8 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 8 வருஷம் கழிச்சு இந்த கேம் நடந்ததுனால இட் வாஸ் நோட்டிஸ்ட் சம்திங் ஸ்பெஷல், ஓகேவா.
அதே மாதிரி 2025ல யார் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம், எங்க நடந்துச்சு, இட்டாலியில நடந்திருக்கு. அப்போ இத்தனை வருஷ காலத்துல இட்டாலி ஹோஸ்ட் பண்றது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஆல்சோ சம்திங் வி ஷுட் நோட். அப்போ இதுல இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு வின்டர் கேம்ஸ் 2025 இட்டாலியில நடந்திருக்கு. அப்போ விச் வாஸ் ஹோஸ்டட் பை தி இட்டாலி. ஸோ எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நமக்கு கொஸ்டின் ஏரியாவாக இருக்கலாம். இட்டாலி ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 33 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. 33 மெடல்ஸை வந்து எப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிரித்து படிச்சுக்கலாம். இந்த டைம் நடந்தது 12th எடிஷன். 8 வருஷம் கழிச்சு இப்போ நடந்ததுனால இட் வாஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல். அதுக்கப்புறமா இட்டாலி ஹோஸ்ட் பண்ணுறது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு வின்டர் கேம்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், மார்கன் ஸ்டான்லி ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியா வந்து என்ன பண்ணிடுவாங்க, வேர்ல்டோட 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக 2028க்குள்ளே டெவலப் ஆகி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் கொஸ்டின் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னா, மார்கன் ஸ்டான்லி ரிப்போர்ட் படி இந்தியா வந்து எப்போ வந்து ஒரு 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக டெவலப் ஆவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இயரை கேட்கலாம். இல்லை அப்படின்னா 2028க்குள்ள வேர்ல்டோட எத்தனாவது லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இவங்க டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு கேட்கலாம். சரியா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனி எல்லாமே இட்ஸ் அ டெவலப்டு நேஷன், பட் 2028ல் இந்தியன் எக்கனாமி வில் ஓவர்டேக் ஜெர்மன் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெர்மனியே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம வீழ்த்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2023ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எக்கனாமி வந்து $3.5 trillion இருந்துச்சு. 2026ல அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, தே ஷுட் எக்ஸ்பேண்ட் தேர் ஆர் இந்தியன் எக்கனாமி இன்டூ $4.7 trillion என்ன செய்யணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. In 2026, if we achieved this target $4.7 trillion அப்படின்னா we can easily overtake the US, China and Germany அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. which means US, China, ஜெர்மனிக்கு அப்புறமா நம்ம தான் இது 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கும், தட் இஸ் இந்தியா. அண்ட் வித்தின் 2028ல என்ன பண்ணிடலாம், அந்த 4th அப்படிங்கிறது ஜெர்மனை ஓவர்டேக் பண்ணி நம்ம 3rd ஆயிடுவோம் அப்படிங்கிறது தான் மார்கன் ஸ்டான்லி வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க in 1990. அண்ட் 2000ல் நம்ம என்ன ஆகிட்டோம் அப்படின்னா 13th பொசிஷனுக்கு வந்துட்டோம். பட் 2020ல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 9th ரேங்க்குக்கு வந்தோம். 2023ல் நம்ம 5th ரேங்க்குக்கு வந்தாச்சு. 2028க்குள்ளே என்ன ஆயிடுவோம், நம்ம 3rd ரேங்க்குக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். மார்கன் ஸ்டான்லி ரிப்போர்ட் படி நம்ம என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபார் ஷூர் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆர்பிஐ பேஸ் பண்ணுது. ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் பார்த்ததே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு சொல்லி, ஸோ பார்த்த விஷயத்த தெளிவாக படிங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த பார்ட்டில் கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் இது வரைக்கும் இருக்கிற விஷயத்த என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். படிக்கிற விஷயங்கள் கம்மியாக இருந்தால் கூட ரொம்ப தெளிவாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப கம்மியான அவார்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். Hope this session is useful and thank you for watching. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.